இப்போ ஒரு குழந்தை நீங்கள் பிறந்த உடனே போயிட்டு ஒரு ஐலாண்டில் விட்டீங்கன்னா 18 இயர்ஸில் போய் அந்த குழந்தைய கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அந்த குழந்தை பேசுவாங்களா? கண்டிப்பாக ஏன்? அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை எதுவுமே இல்லை. தே டிட் நாட் ஹியர் வேர்ட்ஸ். ஸோ 18 வயசில் அவன் பேசலேங்கிறது இது அப்நார்மலாக நார்மலாக? அப்நார்மல் தான் டாக்டர். ஆனால் அவன் நார்மல் குழந்தையாக இருந்தால் ஸோ ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்குன்னா அதை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காராமல் ஓடிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு ஆக்டிவிட்டியை ஒரு 5 நிமிஷம் மேலே பண்ண முடியாது. ஒரு லைனில் நிற்க முடியாது. அண்ட் இன்னொரு 2 பேர் பேசிகிட்டு இருந்தால் வந்து இன்ட்ரூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிறந்த உடனே குழந்தை அழுகலை. அண்ட் பிறந்து ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாளில் ஃபிட்ஸ் வந்துருச்சு. அந்த காலத்தில் நம்ம பாட்டி அவங்களாம் வந்து இதெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர் ஆஃப் தட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா முகம் பார்த்து சிரிக்கிறது 2 மந்த்ஸில் பண்ணணும். கழுத்து நிற்கிறது 4 மந்த்ஸில் பண்ணணும். அண்ட் குழந்தை உட்கார்றது 8 மந்த்ஸில் பண்ணணும். அண்ட் குழந்தை நிற்கிறது 1 இயரில் பண்ணிடும். 2 இயர்ஸில் குழந்தை பேசலை அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து இல்லை நாங்களும் அப்படி தான் முதலெல்லாம் அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக தவறு. ஸோ இந்த கான்டெக்ட் தான் நம்ம ஆட்டிசம்ங்கிறத பார்க்கணும். இப்போ திடீர்னு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது, பிரெயினில் ப்ளீடிங் வருது அப்படின்னா ஒரு ஃபிட்ஸ் வரும். இது வந்து சீஷர். பட் இது வந்து எபிலெப்சி கிடையாது. எபிலெப்சிங்கிறது அந்த பிரெயினுக்கே ஃபிட்ஸை மீண்டும் மீண்டும் உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருந்துகிட்ருக்கு. இப்போ சீஷருக்கு வந்து என்ன காரணத்தினால வந்துச்சோ அதை ட்ரீட் பண்ணால் போதும். லைஃப் லாங் மெடிசன்ஸ் தேவை இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் நான் இது பண்ணுறப்ப அவங்களுக்கு எமோஷ்னலாகவும் ரொம்ப அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்க கொஸ்டின் வந்து இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் என்ன, அது அந்த ஒரு ஃபேமிலிக்கு அந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷனால் நடக்கிறப்ப தான் அந்த குழந்தை நடக்கிறப்ப அந்த பேரண்ட்டோட ஹாப்பினஸ் வந்து இட்ஸ் அ கிரேட் திங். இன்றைக்கி வந்து நிறைய நம்ம வந்து கிட்ஸ் பற்றியும் அவங்களோட மென்டல் ஹெல்த்து அந்த டெவலப்மெண்ட் பற்றிலாம் நிறைய பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் என்னெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோனை பார்க்கணும் டாக்டர்? நீங்கள் கேட்குறது வந்து ஒரு குழந்தையோட ஒரு பில்டிங்க்கு ஒரு பேஸ்மெண்ட் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ஒரு குழந்தையோட ஒரு பேஸ்மெண்ட் பற்றி கேட்குறீங்க. ஸோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் மைல்கல் எல்லாரோட லைஃப்லையும் எல்லாரோட ஃபீல்ட்லேயும் ரொம்ப மைல்கல்ங்கிறது முக்கியம். அதே மாதிரி ஒரு குழந்தையோட பேஸுக்கு வந்து அந்த மைல்கல்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மைல்கல்கள் வந்து நம்ம ஒரு 4 டைப்ஸாக பார்க்கலாம். அது கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், லாங்குவேஜ், சோஷியோ காக்னேட்டிவ்னு சொல்லுவோம். அப்படின்னா குழந்தை எப்பப்போ வந்து உட்காடுறாங்க, நடக்கிறாங்க, எப்பப்போ வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, இது வந்து லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி மைல்ஸ்டோன்ஸுங்கிறது நேரடியாக பிரெயினோட க்ரோத்துக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நம்ம பிரெயின் க்ரோத் வந்து ஆல்மோஸ்ட் பிறக்கிறப்ப வந்து கம்ப்ளீட் மெச்சூரிட்டியோடு இருக்கிறது கிடையாது. மைலினேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து பிரெயினில் இருக்க ஒரு மைலினேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் 2 இயர்ஸ் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு கோரிலேட்டாக இந்த மைல்ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம அதை அணுகணும். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸாக வந்து அவங்க குழந்தைகள் வந்து அந்தந்த பருவத்தில் உட்காடுறாங்களா, நடக்கிறாங்களா, பேசுகிறாங்களா அப்படிங்கிறத கவனிச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த காலத்தில் நம்ம பாட்டி அவங்களாம் வந்து இதெல்லாம் பார்த்து சொல்கிறதுக்கு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர் ஆஃப் தட். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போ முகம் பார்த்து சிரிக்கிறது 2 மந்த்ஸில் பண்ணணும். கழுத்து நிற்கிறது 4 மந்த்ஸில் பண்ணணும். அண்ட் குழந்தை உட்கார்றது 8 மந்த்ஸில் பண்ணணும். அண்ட் குழந்தை நிற்கிறது 1 இயரில் பண்ணிடும். நான் சொல்கிறேன் இந்த 4 ஆஸ்பெக்ட் மட்டும் கூட ஒரு பேரண்ட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா கூட போதும். இதில் ஏதாவது டிலே இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்குண்டான மருத்துவ ஆலோசனைக்கு அவங்க தயாராகிக்கணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பழக்க தோஷத்தில் கூட இருக்கவங்களா இருக்கட்டும் சரி, அவங்களோட மாமியார் மாமனாராக இருக்கட்டும் சரி, இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இல்லைனா எப்போயாவது பண்ண போகிறாங்க, நாங்கள் நிறைய பேரை வளர்த்துருக்கோம், நீ ஒரே ஒரு குழந்தை தானே வச்சுருக்க, அதுக்கே இவ்வளோ பண்ணுற அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கணும் டாக்டர் ஆஸ் அ பேரண்ட்டாக? 2 டைப் ஆஃப் பேரண்ட்ஸ்னால், ஒருத்தவங்க வந்து ரொம்ப லேட்டாக பண்ணாலும் அது ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு வர பேரண்ட்ஸ் பார்க்குறோம். இன்னொருத்தவங்க ரொம்ப அப்ரிஹென்சிவ், எக்ஸாக்டாக அது அவங்களே வந்து நெட்டில் பார்த்துட்டு இன்றைக்கி நடக்கணுமே நடக்கலையே அப்படின்னு அந்த அளவுக்கு அப்ரென்சிவாக இருக்க பேரண்ட்ஸையும் பார்க்குறோம். ஸோ 2 கேட்டகரிலையும் பார்க்குறோம். த திங் இஸ் எல்லாத்துக்கும் வந்து தட்ஸ் அ கட் ஆஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பேசணும் அப்படின்னா ஒரு 11 மந்த்ஸ்லேருந்து 16 மந்த்ஸ் வரைக்கும் எப்போ வேணால் சிங்கிள் வேர்ட் பேசலாம். நான் சொல்கிறது ஒரு மேக்ஸிமம் கட் ஆஃப் சொல்கிறேன். ஸோ பட் உங்களுக்கு இந்த 16 மந்த்ஸில் குழந்தை பேசலைன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அப்நார்மல். 2 இயர்ஸில் குழந்தை பேசலை அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து இல்லை நாங்களும் அப்படி தான் முதலெல்லாம் அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக தவறு. நீங்கள் லாங்குவேஜ் அது ரிலேட்டடாக வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா அது பேரண்ட்ஸ்க்கு இந்த லாங்குவேஜ் ரிலேயில் தான் நம்ம ஆட்டிசம் அதெல்லாம் வருது. ஸோ அதுவும் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கெலாம் வேறு இருக்கணும். ஸோ நான் லாங்குவேஜ் இந்த ஸ்பீச் ஆஸ்பெக்டில் பற்றி மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ஹோல்ஸ் ட்ரூ ஃபார் மற்ற இந்த மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ் நடக்கிறது எல்லாத்துக்குமே இப்படி ஒரு கட் ஆஃப் இருக்குது. இப்போது நீங்கள் அந்த ஸ்பீச் டிலே அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு சினாரியோ சொல்கிறேன் டாக்டர். இப்போது
என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தை வந்து ஒரு 2 years வரைக்கும் பேசல அந்த பையன். ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்பீச் தெரப்பி கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஸ்பீச் டிலே இருக்கனால. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்படி இருக்காது. பட் இப்போது ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியரல் தெரப்பி அப்படிலாம் வந்து நிறைய தெரப்பிஸ் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக ப்ராசஸாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும்? ஒரு குழந்தை வந்து ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவன் வந்து ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருக்கான்னா அவங்க மைண்ட்லேயே ஒரு மேப் வச்சுக்குவாங்க, ரைட்? ஸோ மார்னிங் இந்த கிளாஸ் அவன் போகணும், அடுத்து வந்து இந்த கிளாஸுக்கு போகணும், தென் ஹி கோஸ் டு ஸ்கூல், ஈவினிங் 1/2 hour இது பண்ணணும் அப்படின்னு அவங்க மைண்டில் ஒரு ஷெட்யூல் எப்பயுமே இருக்கும். இதே மாதிரி அவன் ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறதுக்கு அப்படி இருக்கிற மாதிரி இப்போ ஸ்பீச் டிலேங்கிறது அவன் ஒரு ஆஸ்பெக்டில் வீக்காக இருக்கான். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதே மாதிரி பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பீச் தெரப்பினா என்ன அப்படின்னு, ஆக்குபேஷன் தெரப்பினா என்ன அப்படிங்கிறது வந்து தே ஷுட் பி அவேர். பிகாஸ் இப்படி ஒரு ப்ரீ பிளான்டாக ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு அவங்க மைண்டில் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தெரியணும்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்னு முதல்ல ஆனால் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தே ஷுட் பி கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப். அப்படி அவங்க அவேர் இல்லைன்னா என்ன ஆகும், சுற்றி இருக்கிற மக்கள், இன்டர்நெட் எல்லாம் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணும். தே வில் பி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லேயே தே வில் பி அந்த இனிஷியல் 1 or 2 years அப்படியே வந்து பாஸ் ஆகிடும். ஸோ அந்த ஸ்பீச் டிலே உண்மையிலேயே ப்ராப்ளம் தானா இல்லை ப்ராப்ளம் இல்லையான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அது எதுனாலேன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எதுனாலேன்னு அந்த ரூட் காஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். தென் அந்த ஸ்பீச் டிலேவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிற ஆஸ்பெக்டை ஒரு குவாலிஃபைடு நியூராலஜிஸ்ட் ஆர் பீடியாட்ரிஷியன் ஆர் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இந்த மாதிரி அவங்க ஒரு புள்ளியார் சொல்லி போட்டாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. அது இல்லாமல் அவங்களாம் வந்து லைக் நேராக வந்து இங்கே போகிறது, அது பண்ணலாம் இது பண்ணலான்னு அவங்களாம் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா 2 to 3 years கன்ஃபியூஸ்டாகவே தான் இருக்க போகிறாங்க. இட்ஸ் கோயிங் டு கிவ் தம் ஸ்ட்ரெஸ். மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் ஆர் டூயிங் வெல். ஸோ நான் சொல்கிறது ஒரு ஸ்மாலர் செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன் தான். ஸோ ஆட்டிசம்னா என்னது டாக்டர்? இதை வந்து சொன்னோடனே எல்லாரும் இப்போ பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு மென்டல் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ ஆட்டிசம்னா ஆக்சுவலாக என்ன? உங்கள் டேர்மில் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஸோ ஆட்டிசம் இஸ் எ நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர். ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்னா டேஸ் ஒரு நியூராலஜிக்கல் பேசிஸ் இருக்குது. அப்புறம் அது ஒரு டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்டில் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இட்ஸ் எ ப்ராப்ளம் இன் தி கம்யூனிகேஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன், அண்ட் தே ஹேவ் சம் சர்டன் சார்ட் ஆஃப் ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்யூனிகேஷன் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ யார்கிட்ட பேசினா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும், பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ சோஷியல் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன், இந்த ஸ்கில்லாம் வந்து நம்ம பிரெயினில் ஆல்ரெடி டிசைன்டு. So there are something called as mirror neurons in our brain. So mirror neurons, இந்த மாதிரி so many neurological bases are there. இப்போ வந்து ஒரு 8 to 10 months பேபிக்கு நீங்கள் கை எப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களே they look at your eyes, உங்கள்கிட்ட வரணும்னு அவங்களே வருவாங்க. There are some inherent potentials of the brain. ஸோ அதில் வந்து இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த சைல்டு கம்ஸ் டு யூ. ஸோ அப்படின்னா என்ன, சைல்டு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் லாங்குவேஜ். நீங்கள் இப்படி கை நீட்டினீங்கன்னா தேர் கம்மிங் டு யூ. ஸோ இந்த ஒரு ஐ கான்டாக்ட் அண்ட் இந்த ஒரு பேஸில் வாட் தேர் டூயிங், அந்த பாயிண்ட்லேருந்து தே ஆர் ட்ரைங் டு ஹியர் ஆல் தி வேர்ட்ஸ் இன் தி என்விரான்மெண்ட். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து கேட்டால் மட்டும் பத்தாது, தி டேக் இட் டு த பிரெயின். இந்த பிரெயினில் வந்து அதை அனலைஸ் பண்ணுறாங்க. திரும்ப அதே வேர்டு அதே கான்டெக்ட்ஸில் கேட்குறப்ப தே நோ டு ரிப்பீட் தட். ஸோ திஸ் இஸ் ஹவ் லாங்குவேஜ் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த சர்க்யூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாங்குவேஜில் டிலே வரும். ஸோ தே ஷுட் பி அவர் த சைல்ட் இஸ் ஹியரிங் ப்ராப்பர்லி. இல்லைனா அப்ராப்ரியேட் ENT கன்சல்ட்டு கண்டிப்பாக பண்ணணும். செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து த வேர்ட்ஸ் வந்து அவங்க மைண்டுக்கு போய்ட்டு தே ஷுட் பி ஏபிள் டு அசிமுலேட் தட், தே ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட், காம்ப்ரிஹெண்ட். ஸோ இந்த ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு வந்து அவங்க சுற்றி இருக்கிறத பார்க்கணும். இஃப் தேர் இன் தேர் ஓன் வேர்ல்டு எப்படி பார்ப்பாங்க? பார்க்க முடியாது. ஸோ இந்த கான்டெக்ட் தான் நம்ம ஆட்டிசம்ங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு குழந்தை நீங்கள் பிறந்த உடனே போயிட்டு ஒரு ஐலாண்டில் விட்டிங்கன்னா 18 இயர்ஸில் போய் அந்த குழந்தைய கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அந்த குழந்தை பேசுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை எதுவுமே இல்லை. தே டிட் நாட் ஹியர் வேர்ட்ஸ். ஓகே. ஸோ 18 வயசில் அவன் பேசலேங்கிறது இது அப்நார்மலாக நார்மலாக? அப்நார்மல் தான் டாக்டர். ஆனால் அவன் நார்மல் குழந்தையாக இருந்தால் ஓகே ஓகே. ஸோ ஒரு ஆட்டிசம் குழந்தை கிட்டத்தட்ட இதே ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஸோ டியூ டு இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன், இந்த இஷ்யூஸ், அதுக்கான அந்த பிரெயினில் அந்த இருக்க அந்த சர்க்யூட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்போதைக்கு சொசைட்டியில் வந்து எப்படி டாக்டர் மிங்கிள் ஆகிறதா இருக்கட்டும் சரி, எப்படி அவங்க வந்து க்ரோத்தையும் வந்து பார்க்க முடியும் அவங்களால? ஓகே. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி மைல்டு, மாடரேட், சிவியர் கேட்டகரியில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. மைல்டு கேட்டகரி, மாடரேட் கேட்டகரிலாம் ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜிலிருந்து அவங்க வந்து தெரப்பி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவுட்கம்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ இட்ஸ் க்யூரபிள்ங்கிறத விட தே வுட் ஒரு நியர் நார்மல் லைஃப்க்கு கண்டிப்பாக வர முடியும். ஸோ பட் த திங் இஸ்
they should pick up very early. So pick up very early அப்படின்னா they should know, parents should know எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஏர்லியரா எப்படி நம்ம பிக்கப் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏர்லியர் 6 months to 12 monthsல கூட நம்ம பிக்கப் பண்ண முடியும். ஸோ இப்போ 6 monthsல வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஐ கான்டாக்ட்ஸ் குழந்தை நம்மக்கிட்ட இருக்கணும். 12 months வரைக்குமே பேப்லிங் பண்ணல, இல்லை நீங்கள் கை நீட்டினீங்கன்னா உங்களை பார்த்து வரணுங்கிற அந்த இன்டென்ஷன் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு 6 months to 12 monthsலேயே நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு 9 to 10 months குழந்தை யூஸ்வலாக பைலாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ஃபிக்ஸேட்டடாக ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் மேலே மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க, லைக் ரொட்டேட்டிங் ஃபேன். இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அவங்க உலகத்தில் இருக்கனால ஏதாவது ஒரு பொருளில் ஒரு கூடுதல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்குன்னா அதை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. So many things will be happening in the environment, பட் எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ 6 months to 12 monthsல இந்த மாதிரி ஏதாவது ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அஃப்கோர்ஸ் 16 monthsல எந்த வேர்டும் பேசலை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு வரணும். ஸோ ஆஸ் அ பேரண்டாகவும் டீச்சராகவும் வி ஷுட் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் தெம் இன் அ ஸ்பெஷல் வே இல்லையா? யா டெஃபினெட்லி. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் நான் இது பண்ணுறப்ப அவங்களுக்கு எமோஷ்னலாகவும் ரொம்ப அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்க கொஸ்டின் வந்து இப்போ நான் பார்த்துட்ருக்கேன், அதுக்கப்புறம் என்ன? ஸோ திஸ் இஸ் ஒரு அவங்களோட ஒரு லைஃப் ஃபுல்லாக ஹாண்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு சொசைட்டியிலேருந்து அவங்களுக்கு ஒரு ரீசனபிளி கம்ஃபர்ட்டிங் ஆன்சர் கிடச்சிது அப்படின்னாலே they will have a peaceful life, right? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப இந்த சிவியர் கேட்டகரி அவங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டியில் வந்து நிறையா வந்து இப்போ ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட்ஸ் நிறையா ஸ்கீம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் டிசபிலிட்டி இதுக்கு மட்டுமே வந்து தனி போர்ட் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லாம் தனி இதெல்லாம் இருக்குது. ஸோ பட் நான் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து சில பேருக்கு தான் வேறு, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெரிஃபெரிஸ்லாம் நிறையா பப்ளிக் நாங்கள் வரப்போ ஒவ்வொருத்தருக்கும் போய் நீங்கள் வந்து இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க, ஸோ ட்ரை டு கெட் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த சைல்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு நாங்கள் சொல்லுவோம். சில பேருக்கு தான் அது தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கிறது கிடையாது. ஸோ இந்த இதெல்லாம் தெரிஞ்சு ஓகே சொசைட்டி இஸ் டேக்கிங் கேர், அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அந்த பேரண்ட்டுக்கு வந்தாலே தே வில் ஹாவ் எ பீஸ்ஃபுல் லைஃப். அண்ட் இப்போ இன்னொரு செட் இருக்குது. இப்போ பயங்கர சேட்டை பண்ணுவாங்க சின்ன வயசில். அவங்கள பார்த்து சில பேர் வந்து சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு வந்து ADHD இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ADHDனா என்ன டாக்டர்? அப்புறம் இந்த சேட்டை பண்ணுறவங்க எல்லாருமே ADHD இருக்குமா? எந்த அளவு இன்டென்சிட்டியை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஒரு லேமன் டேர்மில் சொல்லணும்னா அந்த காலத்துலலாம் துருன்னு இருக்கிறான், வாழா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லா கிட்ஸும் அஃப்கோர்ஸ் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அண்ட் ADHDயும் நான் இப்போ இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஆட்டிசம் மாதிரி அது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் தான். பட் ஒரே திங் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது ADHD அவங்களாம் வந்து பிராண்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ நாங்கள் ADHD அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவோம். இதில் 2 கேட்டகரி ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும், inattentive சிம்டம்ஸ் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் சிம்டம்ஸ். ஒரு இடத்துல உட்காராமல் ஓடிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு ஆக்டிவிட்டியை ஒரு 5 நிமிஷம் மேலே பண்ண முடியாது, ஒரு லைனில் நிற்க முடியாது. அண்ட் இன்னொரு 2 பேர் பேசிகிட்டு இருந்தால் வந்து இன்ட்ரூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. they will be as if driven by a motor. பட் இந்த ஒரு ஆக்டிவிட்டி மினிமம் 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் இருக்கணும். இப்போ வீட்டில் மட்டும் இப்படி இருக்கான், வெளியில் போனால் அமைதியாக இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ADHD கிடையாது. ஸோ ஏன்னா அந்த ப்ராப்ளம் உள்ளேருந்து வரது கிடையாது, தேர் அண்டர்ஸ்டாண்டிங் வெளியில் போனால் அமைதியாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் நாட் ADHD. ஸோ மினிமம் 2 செட்டிங்ஸில் வேணும். செகண்ட் திங் 6 மாதத்துக்கு மேலேயாவது இதே மாதிரி இருக்கணும். ஒரு கொஞ்ச நாள் ஒரு மாதம் 2 மாதம் இருந்துட்டு உடனே இதாக இருப்பானோ ADHD இருப்பானோ யோசிச்சிடக்கூடாது. ஸோ ஒரு அடிக்கடி டைம் கொடுக்கணும், ஒரு 6 months ஆகுது நம்ம வெயிட் பண்ணணும். அண்ட் தேர்ட் திங், இந்த ADHD இந்த சிம்டம்ஸ் வந்து அவங்க படிக்கிறதுல விளையாடுறதுல ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணனா தான் அது ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை துருன்னு இருக்கான், ஆனால் நல்லா ஹை ஸ்கோர் பண்ணுறான், படிக்கிற நேரத்தில் படிச்சிடறான், இஸ் ஏபிள் டு ஃபோக்கஸ், மேக்ஸில் நல்லா பண்ணுறான் அப்படின்னா அவன் ADHD டெஃபினட்டாக கிடையாது. இப்போ இது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அவனோட எல்லா ஸ்பேஸ்லேயும் அது வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படுறது என்னென்னா, இந்த குழந்தைங்க வந்து நடக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கும், டிலே ஆகும், இல்லைனா அவங்க நடக்கும் போது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சி இதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணும் டாக்டர்? நான் ஆல்ரெடி சொன்னேன், 1 yearல குழந்தை வந்து ஷுட் ஸ்டாண்ட், 1.5 வருஷத்தில் கண்டிப்பாக நடந்துடணும். ஓகே, ஸோ இதுதான் நான் என் பாயிண்ட் சொல்கிறேன். ரெட் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில், ரெட் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜில் நடக்கலைன்னா கண்டிப்பாக இட்ஸ் எ ப்ராப்ளம். ஸோ இப்போ 1.5 வயசில் நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு லைக் தெர் ஆர் மெனி காசஸ் ஃபார் மோட்டார் டிலே. ஸோ அதில் நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக காமனாக நான் பார்க்குறது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் தி ஒரு காமனாக நான் பார்க்குறது வந்து செரிப்ரல் பால்சி. செரிப்ரல் பால்சினா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோட்டார் ஆக்டிவிட்டீஸில் அஃபெக்ட் பண்ணுறது டியூ டு தி நியூராலஜிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம பிரெயின் தான் வந்து ஸ்விட்ச் மாதிரி நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம மசில்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் வருது. ஸோ அங்கேருந்து சிக்னல் வந்துச்சுன்னா தான்
நம்ம மசில்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். அந்த சிக்னலிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மசில்ஸ் ஆக்ட் பண்ணாது. அஃப்கோர்ஸ் அந்த சிக்னலிங் ஆஸ்பெக்டில் முதல்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மசில்ஸ் எல்லாம் டைட் ஆயிரும். ஸோ மசில்ஸ் எல்லாம் டைட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா அவங்க நடக்கிறது முடியாது. ஓகே, ஸோ நான் இப்போ சொல்கிறத தான் வந்து செரிப்ரல் பால்சின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு க்ரோயிங் பிரெயின்னா வந்து குழந்தை பிறந்த உடனே இல்லை ஒரு 1 or 2 monthsக்குள்ளே க்ரோயிங் பிரெயினில் இந்த ஸ்விட்ச் அங்கே வந்து ஏதாவது டிசீசஸ் வருது. பிறந்த உடனே குழந்தை அழுகலை, அண்ட் பிறந்து ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாளில் ஃபிட்ஸ் வந்துருச்சு, இல்லை ஒரு 1 monthக்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஸோ நான் சொல்கிறது இப்படி வந்துச்சுன்னா உடனே இப்படி ஆயிடணும்னு நான் சொல்ல வரல. இதில் வந்து ரொம்ப சிவியரான கேட்டகரிக்கு போய் அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டால் மட்டும்தான். மற்றபடி இப்போ அஃப்கோர்ஸ் ப்ரீ டேர்ம்ஸ், லோ பர்த் வெயிட்லாம் இந்த சினாரியோவில் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். அண்ட் நியோனட்டாலஜிஸ்ட் ஆர் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஜாப். ஏன்னா அவங்களோட கேரில் 800 grams 900 grams பேபிலாம் வந்து ரொம்ப நல்லா சர்வை பண்ணிட்டு இருக்கிறதும் பார்க்குறோம். ஸோ அந்த அதர் அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏற்படுறப்ப அவங்க மசில்ஸ்லாம் வந்து டைட் ஆகிடுது. டைட் ஆகிறதுனால நடக்கிறப்ப உங்களுக்கு டிலே ஆகுது, இல்லை நடக்க ஆரம்பித்தாலும் கால் இழுத்து நடக்கிறாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கும் நான் சொன்ன மாதிரி இருந்தே வந்து லைக் ஃபிசியோதெரப்பி கொடுத்து அந்த டைட்னஸ் குறைக்கிறதுக்கு மெடிசின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கூடவே வந்து அதுக்கான அந்தந்த ஏஜ் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் சம்திங் கால்ட் அஸ் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன். அது வந்து அந்த மசில்ஸ் டைட்டாக இருக்க இடத்துல மட்டும் இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ அது போட்டால் அந்த மசில்ஸ் லூஸ் ஆகும். போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் ஒரு அழகு சம்மந்தமான ஒரு இன்ஜெக்ஷன் நாங்கள் நினச்சிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியுது. சரி, அது அந்த ஒரு ஃபேமிலிக்கு அந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷனால் நடக்கிறப்ப தான் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை நடக்கிறப்ப அந்த பேரண்ட்டோட ஹாப்பினஸ் வந்து இட்ஸ் அ கிரேட் திங். நம்ம போட்டாக்ஸோட ஒரு பெனிஃபிட் தான் நம்ம பப்ளிக்கில் நிறையா பார்க்குறோம். பட் செரிப்ரல் பால்சியில் இட்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இட்ஸ் அ அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் செரிப்ரல் பால்சி. மோட்டார் ஸ்பாஸ்டிசிட்டி குறைக்கிறதுக்கு அது ஒரு அப்ரூவ்ட் ட்ரீட்மெண்ட். பட் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இந்த குழந்தைக்கு வேணும், இந்த குழந்தைக்கு வேணாங்கிறத அதை டிசைட் பண்ணிட்டு தான் நாங்கள் போடுவோம். எல்லா குழந்தைக்கும் அந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட மாட்டோம். அண்ட் அதை போட்டுட்டு அஃப்கோர்ஸ் அது போட்டால் மட்டும் பத்தாது. போட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு இன்டென்சிவ் ஃபிசியோதெரப்பி கிடைக்கிறப்ப டைட்னஸ் குறையும், குழந்தை வந்து நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் வரும். அப்புறம் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஆர்த்தோபெடிஷியன்ஸ் ரோல் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் மேபி 4 yearsக்கு அப்புறம் வந்து ஆர்த்தோபெடிஷியன்ஸ் ரோலும் இருக்குது இந்த செரிப்ரல் பால்சி. பட் இதெல்லாம் வந்து ஒரு பெர்மனன்ட் க்யூரா இல்லை லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணுமா டாக்டர்? இல்லை, இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னாலும் இது மோசமாயிட்டே போகிற ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டேமேஜ் பிரெயினில் ஏற்பட்டிருக்கு அண்ட் வி ஆர் கிவிங் த சொல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த பிரெயினில் அந்த ஸ்விட்சில் ப்ராப்ளம் இருக்குது. பட் நம்ம அதை சொல்யூஷன் கொடுத்துட்டா திரும்ப அந்த ப்ராப்ளம் ரெக்கர் ஆகாது. ஸோ இட்ஸ் எ பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் நடக்க போகிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் இப்போலாம் வந்து ஒர்க்கிங் இருக்கனால தே வில் நாட் ஹேவ் மச் டைம் டு ஸ்பெண்ட் வித் தேர் கிட்ஸ் இல்லையா? ஸோ அந்த மொபைல் கேட்ஜெட்ஸ்லாம் கொடுக்கறனால எந்த அளவு வந்து பிரெயினை பாதிக்குது டாக்டர்? பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, அவங்களோட டே டு டே லைஃபோட ருட்டீனை கூட பாதிக்கும் இல்லையா? வெரி ரெலவெண்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் சினாரியோ. ஸோ எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து ஒரு அதுக்குன்னு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ less than 2 years அப்படின்னா நோ ஸ்க்ரீன் டைம், ஒன்லி வீடியோ கால்ஸ். ரொம்ப அவசியம் இருக்கிறப்ப வீடியோ கால்ஸ் மட்டும்தான். ஸோ 2 to 5 years மேக்ஸிமம் 1 hour. 1 hour அது வந்து எஜுகேஷ்னல் கண்டென்ட் அண்டர் சூப்பர்விஷன். 5 to 10 yearsக்கு இட்ஸ் 2 hours. அண்ட் மோர் தென் 10 yearsனால் இட் ஷுட் பேலன்ஸ் அவங்களோட ஸ்லீப், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணாத ரீதியில் அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும் மோர் தென் 10 yearsக்கு. நான் ஸ்க்ரீன் டைம்னு மென்ஷன் பண்ணுறது இட் இன்க்ளூட்ஸ் டிவி, லேப்டாப், மொபைல், எவ்ரிதிங். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் இப்படி ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் சொல்கிறது இது வரைக்கும் நான் எந்த குழந்தையும் ஃபாலோ பண்ணி பார்த்ததே இல்லை டாக்டர். இல்லை, தட்ஸ் வாட். அது ஃபாலோ பண்ணுறது பார்த்ததில்லை அப்படின்னா ஸ்க்ரீன் டைமுக்கு வந்து இப்போ ஒரு பிரெயின் அண்ட் நியூராலஜி ரிலேட்டடாக நிறைய டிசீஸஸோட லிங்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் இம்பேர்ஸ் ஸ்லீப். ஏன்னா தட்ஸ் சம்திங் கால்ட் அஸ் மெலட்டோனின் விச் இஸ் செக்ரேட்டட் இன் த பிரெயின். அதுதான் நம்மளுக்கு ஸ்லீப்புக்கு ரொம்ப முக்கியம். பிரைட் லைட் வந்து பிரைட் லைட் இருந்துச்சுன்னா மெலட்டோனின் செக்ரேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் தூங்கும் போதா இல்லைனா முழிச்சிருக்கும் போதே பிரைட் லைட்ஸ் வந்து இல்லை நான் சொல்கிறது ஃபஸ்ட் தூங்கும் போது ப்ரேயர் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour 2 hour முன்னாடி வரைக்கும் பிரைட் லைட் அது வந்து ஸ்லீப்புக்கு வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸ்லீப் இம்பேர் ஆனால் எத்தனை ப்ராப்ளம் வருதுங்க அதை நம்ம தனி செக்ஷனாக பார்ப்போம். நம்ம இட்ஸ் எ பிக் திங். ஸோ ஃபார் ஸ்லீப், ப்ராப்பர் ஸ்லீப் கண்டிப்பாக இது. நம்பர் 2 மைக்ரைன், ஹெட்ஏக், அதுக்கும் வந்து ரிலேஷன் இருக்குது. நம்பர் 3 எபிலெப்டிக் கிட்ஸுக்கு டைரெக்டாக ஸ்க்ரீன் டைம் வந்து இந்த இட்ஸ் நாட் குட் ஃபார் சில டைப் ஆஃப் எபிலெப்சிஸில் இன்க்ரீஸ்டு ஸ்க்ரீன் டைம் வந்து வில் ட்ரிகர் தி சீஷர்ஸ். பட் நான் சொன்ன இந்த ஹெட்ஏக் சீஷருங்கிறது வந்து ஒரு
பாப்புலேஷன் கம்மி தான். பட் நான் முதல் சொன்ன அந்த ஸ்லீப்புங்கிற ஆஸ்பெக்டில் தான் வந்து ஜென்ரல் பாப்புலேஷன் ஷுட் நோ. ஏன்னா வந்து அந்த ஸ்லீப்பை வந்து ஒரு மொபைல் ஃபோன் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஸ்லீப் அஃபெக்ட் ஆகிறதுனால குழந்தையோட மெமரி இம்பேர் ஆகும். அவங்களோட லாங் டேர்மாக வந்து ஸ்லீப் இம்பேர் ஆயிருந்துச்சுன்னா அவங்க ஓவரால் பிஹேவியரே வந்து மாறும். ஸோ எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம், டிக்ரீஸ்டு ஸ்லீப், டிக்ரீஸ்டு மெமரி and overall personality change, and of course it affects the overall future. Correct. So இந்த லிங்க் இருக்கு. அண்ட் நம்ம இப்போ இந்த சீஷர் பற்றி பேசினதுனால ஒரு காமன் கொஸ்டின், நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வரும்போது ஃபிட்ஸ் வரும் இல்லையா? சீஷர் இஸ் நத்திங் பட் ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எப்படி டாக்டர் ரியாக்ட் பண்ணோம்? இப்போ ஒரு 6 months பேபியாக இருக்கட்டும், அப்போ வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம்? ஏன்னா டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நிறைய பல வருஷமாக நம்ம பார்க்குறோம், ஒரு இரும்பை கையில் கொடுக்கறது, இரும்பு சாதன பொருள் ஏதாவது கையில் கொடுக்கறது, இல்லைனா வந்து தண்ணி ஊற்றுறது, இல்லை வாயில் கை வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் டக்குன்னு இமீடியட்டாக எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இப்போ ஃபிட்ஸு சீஷர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் ஒரு இடத்துல ஒரு நியூரோனல் எக்ஸைட்டபிள் ஆக்டிவிட்டி ஒரு இடத்துல சடனாக வரதுனால நம்ம கை கால் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிவிட்டு, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீஷர்ஸ் இருக்குது. ஜென்ரலைஸ் டானிக் கிளானிக் சீஷர் தான் நீங்கள் சொல்கிறது. அப்படின்னா வந்து ரொம்ப வேகமாக கை கால் வந்துட்டு வாயில் எச்சிலாம் வருது, அப்புறம் தேர் அன்கான்ஷியஸ் அட் த டைம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து போய் அவங்க பொசிஷனிங் பண்ணணும். அப்படின்னா லேட்ரல் பொசிஷனிங். இப்போ வந்து குழந்தை இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து உடனே எந்த சைடு திருப்ப முடியுமோ அந்த சைடு திருப்பணும். ஏன்னா அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் இருக்குது. சுயநினைவு இல்லாமல் இருக்குங்கிறத விட நிறையா வந்து சலைவாக செக்ரீட் ஆகுது. ஸோ இப்படி இந்த சுப்பைன் பொசிஷன் இப்படி படுத்திருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நுரையீரல் போயிடும். ஸோ அது வந்து ப்ரீத்திங் இஷ்யூஸ் அண்ட் இட் வில் காஸ்ட் சோக்கிங். திருப்பி படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செக்ரீஷன்ஸ்லாம் வெளியில் ட்ரெயின் அவுட் ஆயிரும். செகண்ட் பாயிண்ட், நீங்கள் சொன்ன அந்த விரல் வைக்கிறது எதுவுமே பண்ணிடக்கூடாது. நீங்கள் சைடில் பொசிஷன் பண்ணிவிட்டு யூ ஷுட் ஸ்டே காம். சுற்றி வந்து ஹார்ம்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லை, ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லைங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஆக்ஷனால் அவங்க போய் எதுவும் இன்ஜூர் பண்ணிக்கக்கூடாது. அண்ட் தேர்ட் திங் இஸ் லுக் அட் தி டைம். ஒரு 3 minutes 4 minutesல மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிட்ஸ் வந்து தானாக செல்ஃப் ரிசால்வ் ஆயிரும். சரி, இந்த பெர்செப்ஷன்லாம் வந்ததுக்கு காரணம் இதுதான். சயின்டிஃபிக்காகவே செல்ஃப் ரிசால்வ் ஆயிரும். அந்த 3rd minute 4th minuteல போய் எதை பண்ணாலும் இதனால தான் நடந்துச்சுன்னு மக்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து சூடு வைக்கிறது, இது பண்ணுறது எல்லாம் அந்த 3rd minute 4th minuteல பண்ணுறப்ப பை நேச்சரே அது நின்றுட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே டீப் ரூட்டடாக சொசைட்டியில் போயிடுச்சு. பட் தே ஆர் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல்ங்கிறது சம்டைம்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல். ஸோ அந்த பொசிஷனில் ஒரு 2 to 3 minutes பார்த்துட்டு அதுக்கப்புறமும் சீஷர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா தேர் ஆர் ஸ்ப்ரேஸ். இப்போ மெடிக்கேஷன்ஸ் வந்து நேச்சுரல் ஸ்ப்ரேஸாக வருது. ஸோ அது ஈஸிலி அவைலபிள் இருந்தது. லைக் ஸ்கூல்ஸ் அங்கெல்லாம் வந்து டீச்சர் ஷுட் பி அவேர் ஆஃப் தட். அந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து வச்சுக்கணும் ஒன்று. பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி நான் எங்களுக்கு வர பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அண்ட் வி வில் டீச் தம் ஹவு டு யூஸ் தட். இப்படி வச்சுட்டு வந்து அது ஒரு ரொம்ப சிம்பிள் தான். அது ஒரு சாதாரண இப்போ மற்ற இதுக்கெலாம் நேச்சுரல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மூக்கில் வந்து ஃபிட்ஸ் மெடிசின் வந்து இது பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து ஃபிட்ஸ் நின்றும். அண்ட் இட் ஷுட் பி யூஸ்ட் ஒரு 3 to 4 minutesக்கு மேலே போச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது தானாகவே நின்றும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வைட்டல்ஸ்லாம் பார்த்துக்கணும். பிபி, ஹார்ட் ரேட் அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தைக்கு இல்லாமல் ரெக்கவர் பண்ணிட முடியும். ஏன்னா நான் இன்னொன்று பார்க்குறேன், இப்போது 6 years வரைக்கும் தான் இந்த ஃபீவர் வந்தால் ஃபிட்ஸ் வரும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபசம்ங்கிற இது கொடுப்பாங்க, குளோபசம் மெடிசின். பட் அதில் நான் என்ன கேள்விப்படுறேன்னா அதனால் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் டாக்டர். எஸ். இப்போ நம்ம இந்த செக்மெண்ட் ஃபிப்ரைல் சீஷருங்கிறத ஒரு காம்பனண்ட்டாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டீங்க. ஸோ அதில் வந்து இப்போ சீஷர் அப்படிங்கிறது இப்போ திடீர்னு ஒரு குழந்தைக்கு வந்து யாருக்காக இருந்தாலும் ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு பிரெயினில் ப்ளீடிங் வருது அப்படின்னா ஒரு ஃபிட்ஸ் வரும். இது வந்து சீஷர். பட் இது வந்து எபிலெப்சி கிடையாது. எபிலெப்சிங்கிறது அந்த பிரெயின்கே ஃபிட்ஸை மீண்டும் உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் எபிலெப்சி. இப்போ சீஷருக்கு வந்து என்ன காரணத்தினால வந்துச்சோ அதை ட்ரீட் பண்ணால் போதும். லைஃப் லாங் மெடிசின்ஸ் தேவை இல்லை. இதே வந்து எபிலெப்சிக்கு இந்த பிரெயின்கே திரும்ப ஃபிட்ஸை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கனால மெடிசின்ஸ் லாங் டைமாக தேவைப்படும். அதுலேயும் வந்து நிறையா ஈட்டியாலஜிஸ் எதனால அப்படிங்கிற சில ஜெனட்டிக் காசஸ், ஸ்ட்ரக்சரல் காசஸ்னு நிறைய ரீசன்ஸ்னால எபிலெப்சி வரும். அந்த ரீசனுக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ டியூரேஷன் கொடுக்கணும்னு இட் வேரிஸ். ஸோ ஜென்ரலி
2 to 5 years அப்படிங்கிறது நான் ஒரு ரஃப் கட் ஆஃபாக சொல்கிறேன். பட் இது எல்லா ரீசன்ஸுக்கும் சூட் ஆகாது. பட் எவ்ரி திங் கோஸ் ஃபைன் அப்படின்னா தெர் ஆர் சம் கேட்டகரிஸ் இன் சைல்ட்ஹுட் எபிலெப்சிஸ். ஒரு 2 to 3 years கம்ப்ளீட்டாக சீஷர் வரல அப்படின்னா மெடிசின் ஸ்டாப் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் எபிலெப்சி வந்துட்டாலே லைஃப் லாங் மெடிசின்ஸ் அவன் லைஃப் ட்ரெஜெக்டரியே மாறிடுது, ஃப்யூச்சரே மாறிடுதுன்னு நினைக்க தேவையில்லை. ஸோ உங்கள் லைஃப் முன்னாடி எப்படி நினச்சாங்களோ படிக்கிறது விளாட்றது எல்லாம் எப்பயும் போல் பண்ணலாம். மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு பண்ணணும். பட் எல்லா இதுக்கும் வந்து கொடுத்துட்டே இருக்கணும்னு கிடையாது. சில டைப்ஸில் நிறுத்தக்கூட முடியும். ஸோ இந்த இன்னொரு கேட்டகரி இருக்காங்களா? ஸோ இந்த 6 years வரைக்கும் இந்த ஃபீவர் வந்தால் மட்டும் வருவாங்கல்ல? எஸ், நெக்ஸ்ட் பார்ட் அவங்க கொஸ்டினில் வந்து ஃபிப்ரைல் சீஷர் பற்றி கேட்டிருந்தீங்க. இப்போ சீஷர் வந்து இந்த ஃபிப்ரைல் சீஷருங்கிறது பொதுவாக 6 monthsலேருந்து 6 years குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு ஃபீவர்னால் வரக்கூடிய இது வந்து மற்ற ஃபிட்ஸ் மாதிரி ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது 110 குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் அது எபிலெப்சியாக மாறாது. 6 yearsக்கு அப்புறம் ஃபிட்ஸே வராது. அண்ட் ஃபீவர்னால் மட்டும் வருது அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலர் மெடிசின்ஸும் தேவை இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க டாக்டர். அதனால வர பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு பிரச்சனையும் சொல்லுவாங்க. ஃபீவர் ஃபிட்ஸில் அதில் சில நம்ம ஆஸ் அ டாக்டர் வந்து நாங்கள் சில ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். என்னென்னா அது ஒரு 15 minutesக்குள்ளே இப்போ நான் சொன்ன ஏஜ் லிமிட் 6 months to 6 yearsன்னு சொன்னேன். இந்த ஏஜுக்கு மேலே 6 yearsக்கு மேலே வந்துச்சுன்னா அது நம்ம கொஞ்சம் என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இந்த ஒரு கட் ஆஃப்குள்ளே வர ஃபிட்ஸும் அப்புறம் லெஸ் தேன் 15 minutes அப்புறம் ஒரு நாளில் ஒரு தடவை தான் வருது இப்படிங்கிற ஒரு மைல்டாக வருது இப்படிங்கிற ஃபிட்ஸ் எல்லாம் வந்து எல்லா இதுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்காது. இப்போ நான் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளில் 2 தடவை வருது, இல்லை ஒரு கையில் மட்டும் வருது, ஒரு சைடு மட்டும், இல்லை குழந்தைக்கு இது கூடவே அசோசியேட்டடாக அந்த டெவலப்மெண்டல் டிலே இருக்குது, இல்லை நரம்பியல் பரிசோதனையில் சில ப்ராப்ளம்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் தேவைப்படும். மெஜாரிட்டி ஆஃப் தம் இப்போ நான் சொன்ன மற்ற கேட்டகரியில் வரவங்களுக்கு மெடிசின்ஸ் தேவை இருக்காது. அது நீங்கள் சொல்கிறது அது ஃபீவர் வரப்போ மட்டும் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபிப்ரைல் சீஷர் ப்ரொஃபைலாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. குளோபஸம்ங்கிற மெடிசின் கொடுப்பாங்க. அது வந்து 2 to 3 days வரைக்கும் கொடுக்கணும். அது வந்து கண்டிப்பாக கொடுத்தாங்கணுங்கிற ஒரு காக்ரைன் ஒரு ரிவ்யூவில் அப்படி ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. நான் ஃபஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் சீஷர்ஸ்க்கு என்ன சொல்லணும், அதை ஹேண்டில் பண்ணுறது அளவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஷுட் பி அவர். ஆஸ் அ சைல்டு நியூராலஜிஸ்ட்டாக, ஏன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த குழந்தைய வந்து ஹெல்த்தியாகவும் நல்லபடியாக வளர்க்கறதுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக, டீச்சராக, இல்லை ஒரு சொசைட்டி வந்து எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்மார்ட் கிட் வேணும். லைக் ஸ்மார்ட் கிட் அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சரில் இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்மார்ட் வேர்ல்ட். ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் நாங்கள் வந்து இந்த மைக்ரேன் இதில் வந்து குழந்தைகளுக்கு சொல்கிற அதே இதை தான் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ் ஃபார் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு 8th standard வரைக்கும் இருக்க குழந்தைக்கு 9 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா அதுக்கு நிறைய நியூரோலஜிக்கல் ரீசன்ஸ், நியூரோபயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. 9th standardக்கு மேலே போகிறவங்களுக்கு 8 hours இஸ் கம்பல்சரி. ஸோ ஸ்லீப் ஃபஸ்ட் இஸ் ஸ்லீப். நம்பர் 2 மீல்ஸ், ரெகுலர் மீல்ஸ். நம்பர் 3 ஸ்மார்ட் SMA, அடிக்குவேட் ஹைட்ரேஷன். Dehydration ஆகிடக்கூடாது. ஸோ அடிக்குவேட் ஹைட்ரேஷன். ஆர் ரெகுலர் எக்ஸசைஸ். ட்ரிகர்ஸ், there are some triggers, avoid the triggers. Okay, for example screen time is a trigger for most of the things. like நான் ட்ரிகர்னு சொல்கிறது இந்த மைக்ரேன் ஆஸ்பெக்டில் நான் பேசுகிறதுனால சொல்கிறேன். ஸோ ஸ்மார்ட் கிட் அப்படின்னா ஒரு ஜென்ரலாக இந்த ஸ்மார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார் ட்ரிகரில் இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அதை சென்சிபிளாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ தி ஸ்மார்ட் ஷுட் ஒரு டேக் ஹோமாக நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட்டு மட்டும்தான் சொல்லி ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்றைக்கி எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ.